ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 112 சங்கீதம் 7 வசனம். Psalm 112 verse 7. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே துர்ச்செய்தி, பேட் டைடிங்ஸ், கெட்ட செய்தி, தேவையில்லாத நம்முடைய மனதை அழுத்தத்திற்குள்ளாக கொண்டு செல்லுகிற செய்திகள், நம்மை திகிலடைய செய்கிற செய்திகள், பலவிதமான செய்திகள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அநேக நேரத்தில் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சொல்லுகிற செய்தி நமக்கு ஆறுதலாக இல்லை. இன்றைக்கி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பயமுறுத்தி விட்டுறாங்க, இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி விட்டுறாங்க. அப்போது அநேக நேரங்களிலே நமக்கு அப்படிப்பட்ட துர்ச்செய்திகள் வருகிறது. ஆனால் இங்கே பார்க்குறோம், இங்கே ஒரு மனுஷனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது. துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். யார் இந்த மனுஷன்? யார் இந்த மனிதன்? அவனுக்கு வரக்கூடிய துர்ச்செய்திகளை கேட்டும் பயப்படாமல் சிங்கத்துக்கு ஒத்த தைரியத்தோடு ஒரு மனுஷன் இங்கே நிற்கிறான் என்றால் இவன் யார் என்று நாம் பார்க்கும்போது, இதே 112 சங்கீதத்தின் 1 வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு அதன் மூலமாக ஒரு காரியம் புரிய வருகிறது. நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கே யாரை குறித்து இந்த 112 சங்கீதம் அநேக ஆசீர்வாதங்களை சொல்லி அவன் இப்படியா இருப்பான் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷனை குறித்து தான் இந்த சங்கீதம் சொல்லுகிறது. அப்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு நாம் பயப்படும்போது ஒரு ரெவரன்ஷியல் ஃபியர், ஒரு பயபக்திக்குரிய, அதாவது ஆண்டவர் பயபக்திக்குரியவர், அவர் பயபக்திக்குரியவராக இருப்பதினால் அவருக்கு நாம் பயப்படுகிறோம். ஒரு பெரிய அச்சமோ, ஆண்டவர் நம்மளை அடிச்சிருவார், நம்மளை கொன்றுவார்ன்றதோ அல்ல. அவர் தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், மகிமை நிறைந்த கர்த்தர், மகத்துவமுள்ள தேவன். அப்படிப்பட்ட அந்த மகிமையின் பிரகாசம் அவர் தேவனாய் இருப்பதினால், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசமாய் இருப்பதினால் அவரை குறித்து நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு பயபக்தி. அப்படி ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்து அவன் நடக்கும் பொழுது அவன் எதை குறித்தும் பயப்படாமல் இருப்பான். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மாத்திரமல்ல, கர்த்தரை நம்புகிறவன், அவனுக்கு எந்த பயமும் அவனுக்கு வராது. எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் அவன் பயப்பட மாட்டான். சங்கீதம் 46 சங்கீதம் 2 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இந்த இடத்துல என்ன நேரிட்டாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறினாலும், எது நமக்கு விரோதமாக எதிரிடையாக இருந்தாலும் நாம் பயப்படும் என்று இந்த 46 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அப்போது எந்த காரியத்தை குறித்து பயப்படாது இருக்கிற ஒரு மனுஷன் யார் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்து அவரை நம்புகிறவன். அவரை நம்பி அவன் எப்படி இருக்கிறான்னா, அவனுடைய இருதயம் எப்படி இருக்குமா? திடனாக இருக்கும் என்று போடப்பட்டிருக்கிறது. திடன், அவனுக்குள்ள ஒரு திடபலன், அவனுடைய இருதயம் அசையாது, அவன் தைரியமாக அவன் இருப்பான் என்பதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில்
பலவிதமான துர்ச்செய்திகள், கெட்ட செய்திகள் வரும் பொழுது நீங்கள் அநேக நேரங்களிலே பயந்து விடுகிறீர்கள். நாமும் பயந்து விடுகிறோம், அநேக நேரத்தில் பயந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதீங்க. இந்த பயப்படாதீங்க ஆண்டவர் சொன்னால் கூட நம்முடைய வாழ்க்கையில் பயம் வருது. ஆனால் அந்த பயம் எப்போ போகும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுடைய வாழ்க்கையில், கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் பயம் என்பதே கிடையாது. பயம் என்பதே கிடையாது. ஏனென்று சொன்னால் பாருங்கள், கர்த்தரை நம்பும்போது என்ன நடக்கிறது? ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போது இந்த இடத்துல ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். அப்போது நம்மளுடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் எதை எடுத்து போடுகிறது என்று சொன்னால் பயத்தை எடுத்து போடுகிறது. பயப்படாமல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். தர்மையான இந்த நல்ல நாளில் கூட இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த மனிதன் தேவனுக்கு பயப்படுகிறவன், கர்த்தருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன். மாத்திரமல்ல, அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் அவன் அசைக்கப்படாதிருப்பான். தர்மையான இந்த நல்ல நாளில் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் துர்ச்செய்திகள் உங்களை அசைத்து கொண்டு இருக்கலாம், உங்களை கலங்கடித்து கொண்டிருக்கலாம். பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. கர்த்தரை, உங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கர்த்தர் தம்முடைய நாமத்தை பயன்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அருமையான உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே எதை குறித்தும் பயப்படாமல் தைரியமாக இருக்க, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக வர ஆண்டவரே, உம்மை அவர்களுடைய இருதயம் நம்பி திடனாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்தருளும். ஆசீர்வதியும் வழிநடத்தி காரும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.